முதல்ல நீங்க வந்து ஒரு சர்டிஃபைடு கிறுக்கு. Thank you. If there was any doubt, you have now proved that. ஏன்னா you are very very different from the norm. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, in my opinion you have already retired. நீங்க இன்னைக்கு அந்த கார்ப்பரேட் ராட் ரேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டீங்களோ, you have already see retirement வந்து at the end of the day is just a balance between work life, happiness எல்லாத்தையும். So from that sense you have also a certified கிறுக்கு who have attained financial nirvana. You have attained nirvana. நீங்க என்னைக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டீங்களோ, your retirement planning is done. அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு தமிழ் பாட்காஸ்டில் உங்களை இந்த எபிசோடில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் போன எபிசோட் எண்டில் சொன்ன மாதிரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா ஜாலியாக ஈஸி சேரில் படுத்துக்கிட்டு அப்படி ஹாயாக ரிலாக்ஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ணி அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும், பட்டுவோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பயம்தான் வருது. என்னால் ரிட்டையர் ஆக முடியுமா, 50ல் ரிட்டையர் ஆகலாமா, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன் வந்து ரிட்டையர்மெண்ட் கிரைசிஸ் இந்தியாவில் இல்லை, இந்த மாதிரியே போஸ்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற ஒரு ஜாலியான விஷயத்த வந்து பயமுறுத்துகிற ஒரு விஷயமா பண்ணி வச்சுருக்காரு. பட் ஹேவிங் செட் தட், ஆக்சுவலி என்னோட பர்சனல் ஃபினான்ஸ் ஜேர்னியை எடுத்துக்கிட்டா என்னோட ஒரே கோல் வந்து ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் தான். ஸோ நான் முதல்ல இருந்தே நான் வந்து சேவ் பண்ணுறது வந்து எதுக்கு அப்படின்னா, ரிட்டையர்மெண்ட்டில் ஜாலியாக இருக்கணும் ஒன்று, ரெண்டாவது வந்து சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடணும். அது வந்து எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோடய கார்ப்பரேட் ஜாபில் ட்ரிவாண்ட்ரமில் ஒரு ட்ரைனிங் ஹாலில் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் உட்காண்டிருக்கேன். அப்போ வந்து அங்கே இருக்கிறவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பேச ஆரம்பித்த உடனே எனக்கு தோணுன ஃபஸ்ட்டு தாட் வந்து, இந்த வேலையை எப்போ விடுவோம், நம்ம எப்போ ரிட்டையர் ஆகும் அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு 21 வயசு பொண்ணு வந்து இந்த மாதிரி யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயமா இருக்கலாம், ஆனால் அதுதான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் தென் ஐ கெட் மேரிட். மை ஹஸ்பண்ட் அண்ட் நாங்கள் வந்து வாழ்க்கை கோல்ஸ் இதெல்லாம் பற்றி பேசும்போது, நீ என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா சீக்கிரமாக என்னை ரிட்டையர் ஆக விட்டுறணும் ஒன்று, ரெண்டாவது ரிட்டையர் ஆகும்போது இப்போ நம்ம என்ன லைஃப் ஸ்டைலில் இருக்கோமோ அதே லைஃப் ஸ்டைல் எனக்கு வேணும், கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் கூட குறையக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து நான் பேசினேன். ஸோ இது வந்து எனக்கு வந்து இதுதான் பர்சனல் ஃபினான்ஸோட ஒரு கோல். ஆனால் நீங்கள் வந்து ஒரு எபிசோடில் சொல்லியிருந்தீங்க, ஹோம் லோன் எபிசோடில், வீடை நம்ம இமோஷ்னலாக பார்க்குற அளவுக்கு ரிட்டையர்மெண்ட்டை இமோஷ்னலாக பார்க்காம இருக்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனால் என்னோட மொத்த இமோஷனல் ரிட்டையர்மெண்ட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணி இந்த எபிசோடை நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைடு கிறுக்கு. Thank you. If there was any doubt, you have now proved that. ஏன்னா you are very very different from the norm. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, in my opinion you have already retired. நீங்க இன்னைக்கு அந்த கார்ப்பரேட் ராட் ரேஸ்ல இருந்து வெளியில வந்துட்டீங்களோ, you have already see retirement வந்து at the end of the day is just a balance between work life, happiness எல்லாத்தையும். So from that sense you have also a certified கிறுக்கு who have attained financial nirvana. You have attained nirvana. நீங்க என்னைக்கு வந்து இந்த லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாதுங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டீங்களோ, your retirement planning is done. நிறைய பேருக்கு அதுதான் ப்ராப்ளமே. ஸோ with that I wanted to say, நான் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசினாலே நிறைய பேருக்கு பயம். என்கிட்ட நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நான் ஒரு வாரம் தூங்கலை, நீ இந்த மாதிரி தான் ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் போட்டு. லாஸ்ட் டைம் நான் இந்த ஆர்பிஐ ஸ்டாஃப் காலேஜுக்கு போகும்போது நான் பேசுனேன், இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி பேசும்போது நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், யங் பீப்புளை கூப்பிடுங்க ஆடியன்ஸில். எனக்கு கொஞ்சம் ஓல்டர் பீப்புள் 40க்கு மேலே தாண்டினாங்கன்னா நான் பேசுகிற நம்பர்ஸ்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ஆனால் அது எப்போவுமே அது அந்த மாதிரி ஆகாது. Always அந்த older people they are only interested in retirement planning. The younger people வரமாட்டாங்க. சில பேர் வருவாங்க, not all of them. அப்புறம் நான் பேசி முடிச்சப்புறம் எனக்கு அந்த ஆடியன்ஸ் அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி இருப்பாங்க. They will be so, ஐயோ எனக்கு இந்த மாதிரி என்னுடைய டைத்தெல்லாம் போச்சே, நான் இவ்வளோ கார்பஸ் எனக்கு வேணுமேங்கிற எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஏன்னா நான் ஐ கான் சேஞ்ச் மை டாபிக் நடு ஆடியன்ஸ்க்கு அப்படி மாற்ற முடியாது. ஏன்னா ஐ ஹேவ் த ஸ்லைட்ஸ், ஐ ஹேவ் த டேட்டா. ஸோ அது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ்.
இதை எவ்வளவு சீக்கிரம் நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது. தட் இஸ் த பிரைமரி ஐடியா ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ஐ திங்க் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்குமே நம்ம வந்து ஒரு 2-3 எபிசோடில் பேசுவோம்னு நினைக்கிறேன். அதில் ஒன் ஆஃப் த எபிசோட்ஸில் ஐ திங்க் ஒரு வெரி ஸ்பெசிஃபிக் கேஸ் ஸ்டடி எடுத்து நம்ம பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் வி கேன் ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். ஐ மீன் என்னோட ஓன் கொஸ்டின்ஸே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சித்தாந்தா வந்து பட்டுவோட ஷோ பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது, பட்டு யூ ஆர் நாட் நியூ டு மீ, மை ஹஸ்பண்ட் ஃபாலோஸ் யூ ஆன் ட்விட்டர் அண்ட் அவர் வந்து உங்களோட போஸ்ட்லாம் பற்றி சொல்லும்போது ஆவுன்னா எனக்கு அனுப்புகிற லிங்க் வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் லிங்க் தான். அதில் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டர் இருந்தது. அதை வந்து உங்கள் கூட நான் பாட்காஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டரை டவுன்லோட் பண்ணி அதில் சில நம்பர்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணி ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து ஏதோ ஓகேவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு அந்த ரிட்டையர்மெண்ட் கால்குலேட்டரில் பஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபீல் வந்தாலும், ஆனால் அந்த பயம் இருக்க தான் இருக்குது. ஏன்னா அந்த இன்ஃப்ளேஷன் இந்த மற்ற விஷயங்களெல்லாம் அதில் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏர்லியாக ஆரம்பிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் இப்போ நம்மளோட லிஸ்னர்ஸோட ஏஜ் குரூப் வந்து ஐ திங்க் வைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏர்லியாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொன்ன அந்த பல விஷயங்கள் இருக்குல்ல, இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க, எமர்ஜென்சி ஃபண்டை முடிச்சிடுங்க, டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க, இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. இப்போ இதெல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்ட்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்? அப்போதான் வந்து ஆக்சுவலி யூ ஆர் ரெடி ஃபார் கோல் பிளானிங். இந்த முதல்ல இன்சூரன்ஸை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸோ இன்சூரன்ஸ்ங்கிறது 3 டைப்ஸ்: எமர்ஜென்சி, லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ். திஸ் இஸ் பேசிக் இன்சூரன்ஸ். அதை முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய சிம்பிளாக பார்க்கணுன்னா நம்மளுடைய ஆனுவல் எக்ஸ்பென்சஸை பற்றி யோசிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் குழந்தைங்களுக்கு, கார் ப்ரீமியம் கட்டணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டணும். இல்லை இந்த மாதிரி நிறைய ஒன்ஸ் அ இயர் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இந்த ஒன்ஸ் அ இயர் எக்ஸ்பென்சஸ்க்கெலாம் பெஸ்ட்டு மருந்து வந்து பாட்டி வைத்தியம் தான், ரெக்கரிங் டெபாசிட்ஸ். எங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்த மெயின் பர்சனல் ஃபைனான்ஸ் லெசன் எனக்கு அதுதான். ஸோ ஜான்வரியில் நான் ஒரு ப்ரீமியம் கட்டணும்னா இந்த ஜான்வரியில் ஒரு ஆர்டி ஆரம்பிச்சிடணும். ஸோ அது வந்து டிசம்பரில் முடியும். ஸோ அடுத்த ஜான்வரியில் எனக்கு அந்த ப்ரீமியம் கட்டுறதுக்கு பைசா இருக்கும். அவ்வளோதான் லாஜிக். ஜஸ்ட் 1 year ரெக்கரிங் டெபாசிட்ஸ். அது நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதை ரெக்கரிங் டெபாசிட்ஸ் வேண்டாம், ஐ வில் புட் இன் ஈக்விட்டி, ஐ வில் டூ இந்த மியூச்சுவல் ஃபண்ட். அது ஏதோ அந்த பணம் வந்து நம்மளை விட்டு ஒரு வருஷத்தில் போயிட போகுது. இது இன்னும் பெரிய சொத்து சேர்க்க போகுது இல்லை. இது இந்த கம்பவுண்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வருஷத்தில் இட் இஸ் அவுட் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். திருப்பி யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். அது எதுக்கு ரொம்ப உட்காந்து யோசிக்கணும்? நிம்மதியா தூங்குறது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை பண்ணிட்டு போகலாம். ரெக்கரிங் டெபாசிட் சேஃபான பேங்க்ல அதுவும் விட மாட்டாங்க. SBI வந்து 7% தான் தரான், எனக்கு இந்த புது பேங்க் வந்து 8% தரான். ஏன் அந்த புது பேங்க் தரான்னா அவனுடைய ஃபைனான்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அவனுக்கு எவ்வளோ மார்க்கெட் ஷேர் இருக்குன்னு பார்க்கணும். அதனால ஸ்டேபிள் பேங்க், அதாவது டூ பிக் டு ஃபெயில் அப்படிம்பாங்க. SBI, ICICI, HDFC இது மூணும் RBI சொல்லியிருக்காங்க, தே கேனாட் ஃபெயில். இஃப் தே ஃபெயில் இந்தியன் எக்கானமியே காலி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சேஃபான பேங்க்கில் நம்ம பணத்தை போட்டால் நிம்மதியாக தூங்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆனுவல் எக்ஸ்பென்சஸை முதல்ல முடிச்சிடணும். இதெல்லாம் வெரி ஷார்ட் திங்ஸ் வி கேன் டூ ஃபாஸ்ட். இங்கே ஆஸ் அ சர்டிஃபைட் கிருக்கு ஒரு பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இந்த ஸ்கூல் ஃபீஸ் பற்றி சொன்னீங்கல்ல, இது வந்து ஒரு பயங்கர வேலிடான ஒரு பாயிண்ட். ஏன்னா எங்களோட லைஃப்பில் எங்களோட மேஜர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து எங்கள் பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டீசென்ட் ஸ்கூலில் நம்ம வந்து குழந்தைய அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு சொத்தை எழுதி வைக்கிற அளவுக்கு தான் அவங்க ஃபீஸ் கேட்குறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ரைட் வென் ஷி ஜாயின்ட் த ஸ்கூல் நாங்கள் வந்து நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபார் ஒன்ஸ் நானும் கியான் தரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குற லிஸ்னர்ஸுக்கு நானும் ஹஸ்பண்டும் என்ன பண்ணுவோம் நிறையவே சொல்லுங்க. ஸோ நானும் ஹஸ்பண்டும் என்ன பண்ணுவோன்னா, இயர்லி ஃபீஸ் என்ன, ஃபீஸ்னால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலி. நாட் ஜஸ்ட் த டேர்ம் ஃபீஸ், வேன் ஃபீஸ், புக் ஃபீஸ், யூனிஃபார்ம் ஃபீஸ், இந்த மாதிரி வந்து ஸ்கூல் கொடுக்குற அந்த ஃபைனல் அமௌண்ட்டை தாண்டி நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அது மொத்தமாக என்னங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு பை 12 பண்ணிவிட்டு அதை பை 2 பண்ணுவோம். ஸோ அவரோட சேலரியிலேருந்து 50%, என்னோட சேலரியிலேருந்து 50% வந்து யாரோ ஒருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அண்ட் அது வந்து மாதம் மாதம் ஆர்டியாக வந்து
சேர்த்துருவோம். திஸ் ஹேஸ் பீன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன்ஸ் தட் ஐ திங்க் வி டுக். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த வருஷ ஃபீஸை வந்து என்னால் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு மெச்சூர் ஆகிடும், அதை எடுத்து நான் வந்து பே பண்ணிட முடியும். ஸோ இது வந்து நிஜமாகவே நான் எவ்வளோ பேருக்கு இதை வந்து நான் அட்வைஸாக கொடுத்துருக்கேன்னு கணக்கே கிடையாது. ஆர்டியாக போடுங்க ஒட்டு மொத்தமாக சேர்த்து. நான் வந்து என்னோட சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து அந்த இயர்லி போனஸ் வரும், அந்த போனஸை நான் அப்படியே எடுத்து ஃபீஸாக கட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லுவேன், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஒரு 12 months ஆர்டியாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து பணம் போகிறது தெரியாது, பட் சேஃபாக நீங்கள் ஃபீஸ் கட்டிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெயின் தான் ஆன் அ ஃபேமிலி. ஸோ திஸ் ஆர்டி திங் இதுதான் வந்து நிஜமாகவே வந்து இட் இஸ் ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இதில் வந்து எனக்கு 5% வருதா 10% வருதா 1% கூட எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரலன்னா கூட இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அபவுட் பேயிங் த ஃபீஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஐ மீன் நான் என்னோட லைஃப்பில் ஃபீல் பண்ணியிருக்கேன், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம்னு. ஆசான் ஐடியாஸ் ஆஃப் வெல்த்தில் வந்து யாரோ ஒருத்தன் ஒரு இமேஜ் போட்டாங்க, ஃபோட்டோ. பெங்களூரில் வந்து யாரோ ப்ரீகேஜி சேர்றதுக்கு வந்து லோன் தராங்களாம். ஓ வெரி நைஸ். ஸோ அது வேற கேட்பாங்க நிறைய பேர் என்கிட்ட. நான் தான் சொல்லுவேன், உன்னால் சேலரியிலேருந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ண முடியலன்னா தயவுசெய்து குழந்தை பெற்றுக்காது. தட்ஸ் நாட், இட்ஸ் மேக்ஸ் நோ சென்ஸ். இல்லை அந்த உன்னால் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கணும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் யோசிக்காது. ஸோ ஐ மீன் யூ கேனாட் டேக் டெட் ஃபார் ஸ்கூல் ஃபீஸ். ஏன்னா அது 12 வருஷம், அதுக்கப்புறம் காலேஜ், தென் அப்புறம் யூ வில் பி சேடல்ட் அண்ட் பர்டன்ட் இன் டெட். அது முடியவே முடியாது. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஃப்டர் இன்சூரன்ஸ் முதல்ல இந்த ஆனுவல் எக்ஸ்பென்சஸை செட் பண்ணிக்கணும். In fact, one more thing that we do is we count travel as an annual expense. இப்போ இந்த வருஷம் நான் ஒரு ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், அது அடுத்த வருஷம் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதையுமே நாங்கள் வந்து ஒரு எஃப்டியாவோ ஒரு ஆர்டியாவோ ஒரு ஸ்மார்ட் டெபாசிட் இன் த பேங்க் இட் செல்ஃப் எப்போல்லாம் முடியுதோ அதில் போடுற மாதிரியோ வந்து பிளான் பண்ணுறது. இதுவும் அதாவது ஒரு பக்கம் வந்து நான் பேசும்போது நீங்கள் சொன்ன அந்த சர்டிஃபைடுக்கு இருக்க வந்து லிஸ்னஸ் எப்படி பர்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அம்மா வந்து சரியான கஞ்சபிஸ்னாரி, வாழ்க்கையை என்ஜாயே பண்ணாது போல இருக்கு, அந்த மாதிரி கூட பர்சீவ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் நாட் ட்ரூ இஸ் வாட் ஐ எம் சேயிங். இப்போ ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணணும்னா கூட நம்ம வந்து அதை நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வைக்காமல் முன்னாடியே ஒரு எஃப்டி ஆர்டியில் பிளான் பண்ணும்போது, அதுவும் ஆனுவல் எக்ஸ்பென்ஸில் கவுண்ட் ஆகும்போது அது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்பையும் நமக்கு தருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் தட் வி ஆஸ் அ ஃபேமிலி கவுண்ட் ஆஸ் அன் எக்ஸ்பென்ஸ் அண்ட் தென் சேவ். இப்போ நான் 2025 ஒரு ட்ரிப்பு போகிறேன்னா அதுக்கு நான் இப்போவே வந்து ஆர்டியில் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேங்கிறதுலாம் எனக்கு ஓவராலாக தெரியலனாலும் இப்போலாம் ரஃபாக தெரிஞ்சிடுது. ஒரு 4 நாள் ஊருக்கு போகிறோன்னா இவ்வளோ செலவாகும், இந்த இடத்துக்கு போகிறோன்னா இவ்வளோ ஆகும்னு தெரிஞ்சிடுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதையும் ஆனுவல் எக்ஸ்பென்ஸில் கவுண்ட் பண்ணுறது வந்து ஒரு ஸ்மார்ட் வேன்னு நான் நினைக்கிறேன். Absolutely. Only catch is என்னன்னா அது நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ் ஒரு டிஸ்கஷன் ஒன்று. கரெக்ட் அது கரெக்ட். அதனால அந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பண்ணிட்டு இந்த வாண்ட்ஸுக்கெல்லாம் சேவ் பண்றது பெட்டர். அது ஓகே. ஸோ இங்கே தான் நான் வந்து ஒரு ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவ் தரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நம்ம சில மெமரிஸை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும்போது அதையும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியும், அட் த சேம் டைம் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் என்னால் பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த எஃப்டிஆர்டி இஸ் அ கிரேட் டூல் அப்படிங்கிறத தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். வேறு அப்சல்யூட்லி கரெக்ட் அப்சல்யூட், தேர்ஸ் நோ டவுட் அபவுட் தட். ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் த ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் டன், தென் ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பென்சஸ் வெரி வெரி குவிக்லி. அந்த 5 வருஷத்துக்குள்ள நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் எனக்கு ஒரு பைக் வேணும், இல்லை நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் எனக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும், அந்த மாதிரி. ஏன்னா ஆனுவல் ட்ரிப்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தெர் ஆர் மோர் எக்ஸ்பென்சிவ் ட்ரிப்ஸ். அது மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கு. 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இந்த 5 to maybe even 10 இயர்ஸ் கூட நான் சொல்வேன் ஃபார் அ பிகினர், அப்சல்யூட் பிகினர். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு எனக்கு இந்த பணம் தேவை ஏதோ ஒரு விஷயத்துக்குன்னா அது எல்லாத்தையும் முதல்ல லிஸ்ட் பண்ணணும். அந்த லிஸ்ட் பண்ணி அதுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ ஆகும், இப்போ எவ்வளோ ஆகும், இன்ஃப்ளேஷன் யூஸ் பண்ணால் எவ்வளோ ஆகும், we are going to talk about inflation in detail, இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ட் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இதுலேயும் நீட்ஸ் வர்சஸ் வாண்ட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து 2-3 தங்கங்க இருப்பாங்க, 2-3 தம்பி இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் காலேஜ் ஃபீ
ஃபீஸ் பே பண்ணிட்டு அவங்களுக்குலாம் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு தான் தே கேன் திங்க் அபவுட் தேர் ஓன் ரிட்டையர்மெண்ட். அந்த மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும். தட் இஸ் ஆல் ஃபைன், அதை ஒன்றும் பண்ண முடியாது. தட் இஸ் த லக் ஆஃப் த ட்ரா. பட் அதையும் லிஸ்ட் பண்ணி பிளான் பண்ணும். அதை ஒரு நோட் புக்கில் எழுதினாலே நமக்கு அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சாலே அது யூ கெட் அ லிட்டில் பிட் ஆஃப் கிளாரிட்டி. இப்போ இதெல்லாம் பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் கூட இருக்கலாம், தட் இஸ் ஃபைன். பட் அட்லீஸ்ட் எனக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கு, நான் இதை பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் பண்ணி அதை நான் ஒரு ஐட்டமாக அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்த் ஒன்று செக் பண்ணாலே பெரிய விஷயம். பை 6 months யூ ஆர் டன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வி ஹாவ் டு talk about retirement. But retirement planning or essentially all goal planning, main concept is inflation. Okay. So inflation எனக்கு வந்து அதோட தமிழ் translation வந்து I love the Tamil translation. பணவீக்கம். It's absolutely fantastic. It is probably the most intelligent translation of that concept which we will see. Okay. So we can probably see start sharing. Yeah. Okay. நம்ம முன்னாடிலாம் கோடீஸ்வரன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏதோ ஒரு அன்அச்சீவபிள் விஷயமா தான் வந்து நான்லாம் க்ரோயிங் அப், அவன் என்னப்பா அவன் லட்சாதிபதி, அவங்க என்னப்பா அவங்க கோடீஸ்வரங்க அப்படின்னு பேசினது போக இன்னைக்கு கோடிக்கு வந்து ஒரு மதிப்பே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ்பெஷலி when it comes to retirement planning. How do you see this? இல்லை, இது வந்து இதுக்கு தான் பழைய படங்கள்லாம் பார்க்கணும். 1940s படத்துலலாம் வந்து 10 லட்சத்துக்குலாம் பயங்கர மதிப்பு. அதுக்கப்புறம் ஒரு எம்ஆர் ராதா ஒரு ஜமீன்தாரா நடிப்பார், பேர் மறந்து போச்சு அந்த படம். அது சலூன் கடையில் முதல்ல ஹேர் கட் பண்ணுவார். அப்போல்லாம் வந்து 1950s வந்து 25 பைசா ஒரு ஹேர் கட். இப்போ வந்து ஐ டோன்ட் நோ 100 rupees, மினிமம் 100 rupees. பெரிய சலானுக்கெல்லாம் போனா மேலே ஆகும். ஈவன் ஃபார் ஜென்ட்ஸ், விமெனுக்கு இட் வில் பி மச் மோர். ஸோ எனிவே, ஸோ தட் இஸ் ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் த பிக்கெஸ்ட். எல்லாத்துலேயுமே தட் இஸ் த பெஞ்ச் மார்க். நிறைய பேர் வந்து எனக்கு நிறைய பணம் சேர்க்கணும், எனக்கு நிறைய ரிட்டர்ன் வரணும்லாம் யோசிப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே ஒரு கைட்லைன் வேணும்ல. அதை வச்சுதான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ண முடியும். புதுசாக ஒரு வேலைக்கு போனோம்னா என்ன பண்ணணுங்கிறத நமக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தான் அந்த சென்டர் கான்செப்ட் ஆஃப் எவ்ரி திங் இஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ வில் டாக் அபவுட் இது வந்து நான் வந்து ஆர்பிஐ ஸ்டாஃப் காலேஜில் கொடுத்த ஒரு டாக், அதுலேருந்து சில ஸ்லைட்ஸ் வி வில் டேக். ஸோ இப்போது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லேயே இப்போ ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெரிய சேஞ்ச் ஒன்று கிராஜுவலாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போது எங்கள் பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன், உங்கள் பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்லலாம் வந்து அவங்களுடைய ப்ரைமரி கார்பஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100% ஃபிக்ஸட் இன்கமில் தான் இருக்கும். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், இபிஎஃப், அதை வந்து ஷிஃப்ட் பண்ணி ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் போடுவாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஸ்மால் சேவிங் ஸ்கீம், சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் போடுவாங்க, மந்த்லி இன்கம் ஸ்கீமில் போடுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்ஸ், அப்போ இல்லைனா எல்ஐசியில் ஒரு ஆன்விட்டி வாங்குவாங்க. அவங்களுடைய ஆல்மோஸ்ட் 100% கார்பஸ் வந்து சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கும் டிப்பிக்கலாக. அதாவது நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன், அவங்க முன்னாடி ஜென்ரேஷன், அது அந்த வரைக்கும். இப்போ வந்து தி எக்கானமி ஹஸ் சேஞ்ச். நம்ம வந்து முன்னாடி பேசின மாதிரி சேவிங் கல்ச்சர்லேருந்து இப்போ நம்ம ஒரு ஸ்பெண்டிங் கல்ச்சருக்கு மாறிட்டோம். ஸ்பெண்டிங் கல்ச்சர், டெட் டேக்கிங் கல்ச்சர், லிவிங் இன் டெட் எக்ஸெட்ரா. இப்போ அதனால என்னென்னா கேபிட்டல், நம்மளுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் ஸ்லோவாக கேபிட்டல் லிங்க்ட் ஆகிட்டே இருக்குது, அதாவது மார்க்கெட் லிங்க்ட் ஆகிட்டே இருக்குது. மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டி. நம்மளுடைய ஃபிக்ஸட் இன்கம், ஃபிக்ஸடு பிபிஎஃப் ரேட்ஸு கூட இப்போ மார்க்கெட் லிங்க்ட், இபிஎஃப் ரேட்ஸ் எல்லாமே மார்க்கெட் லிங்க்ட், பாண்ட் மார்க்கெட் லிங்க்ட். ஸோ போக போக என்ன ஆகும்னா ரிட்டையர்மெண்ட் வந்து பழைய ரிட்டையரிஸ், அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் 50 வயசில் இருக்கேன், நான் இது வரைக்கும் ஈக்விட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணதே இல்லைன்னா அவருக்கு வந்து போக போக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷனோட பிஞ்ச் இருக்கும், ப்ளஸ் அவருடைய லைஃப் ஸ்டைலும் மாறி போச்சு. நம்ம பேரண்ட்ஸ்லாம், அட்லீஸ்ட் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்து தேர் வெரி ஓல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் அவங்க ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்க, தனக்குன்னு எதுவும் வாங்கிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து புதுசாக எதுவும் கேட்க மாட்டாங்க, பெரிய கேஜெட் எதுவும் அவங்க பார்த்ததே இல்லை. இப்போ இருக்கிற 40 year 50 year old அந்த மாதிரி இல்லை. their lives are heavily dependent on gadget. இப்போ வந்து நிறைய பேர் டிவியே பார்க்கறது இல்லை வீட்டில். அவங்களுக்கு தனித்தனியாக ஒரு மொபைல் இருக்குது, ஐபேட் இருக்குது, வாட் எவர்.
ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா we are going through a big change. அந்த சேவிங் பேஸ்ட் கார்பஸ்லேருந்து மார்க்கெட் லிங்க்ட் கார்பஸ்க்கு மாறிட்டே இருக்கும், கிராஜுவலாக மாறணும். இப்போ நம்மளுடைய கார்பஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐம் ஆல்மோஸ்ட் 50, ஆல்ரெடி மை கார்பஸ் இஸ் 65% இன் ஈக்விட்டி ஆல்மோஸ்ட். மார்க்கெட் லிங்க்னு பார்த்தீங்கன்னா 80%, டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட் மார்க்கெட் லிங்க் வந்து 80% என்னோட கார்பஸ். ஸோ இதுக்கு வந்து எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னு தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவில் ரொம்ப கம்மி. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஹிஸ்ட்ரியே கிடையாது. இப்போ பேக் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ரிஸ்க்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு எக்ஸ்பர்டீஸ் இருந்தாலும் டேட்டா இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் 1974 தான் டேட்டா இருக்கு, அது ஜஸ்ட் 40 years 45 years அவே. அது வந்து இட்ஸ் நாட் இனஃப். யூஎஸ் டேட்டா தான் நம்ம ரிலை பண்ணணும். பட் யூஎஸ் டேட்டா இஸ் டிஃப்ரெண்ட். நம்மளுடைய ரிஸ்க்ஸ் வேற, அவங்களுடைய ரிஸ்க்ஸ் வேற. ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பர்டீஸும் ரொம்ப கம்மி. அதனால கொஞ்சம் ரொம்ப உஷாராக இன்வெஸ்ட் பண்ணணும், பர்டிகுலர்லி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஐ வாண்ட் டு கன்வே வித் திஸ். ஓகே ஓகே. இதில் இன்னும் ஒரு சேஞ்சும் இருக்கா? அதாவது லிவிங் வித் சில்ட்ரன் டேக்கிங் கேர் ஆஃப் பேரண்ட்ஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம இங்கே அட்ரஸ் பண்ணுறோமா, இல்லை do we address it later? Absolutely, I think that has also changed. இப்போ வந்து I think more and more parents are living alone. Correct. But of course children are well off na problem illa. At least financially அவங்க பார்த்துப்பாங்க. எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் டிஃபிகல்ட், அது ஒன்றும் பண்ண முடியாது. எமோஷனல் ஆஸ்பெக்ட், லோன்லினஸ், திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். பட் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ட் சில்ட்ரனா தே கேன் டேக் கேர் ஆஃப் த பேரண்ட்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட். பட் பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் டிபெண்ட் ஆகிட்டாங்கன்னா இட் பிகம்ஸ், அதாவது சரியா படிக்காதவங்க இருப்பாங்க, சரியா வேலையில் இல்லாதவங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்கேரி ஃபார் த ரிட்டையரி. பட் அதை வேற மாதிரி முதல்ல பயமுறுத்துவோம் மக்களை, அப்புறம் அதுக்கு போவோம். அந்த பயத்தை அப்புறம் போகலாம். ஓகே, ஸோ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த crorepathiங்கிறது இப்போ கூட நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா தெரியும், டைட்டிலில் வந்து 1 கோடி 5 கோடி 10 கோடி இல்லை crorepathiன்னு வார்த்தை இருந்தால் அந்த கண்டென்ட் டஸ் வெரி வெல். ஓஹோ, ஓகே. ஸோ அது ஏன்னா மக்களுக்கு வந்து அது ஒரு ஆஸ்பிரேஷன். இப்போ மக்கள் இப்போ டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி நம்ம பேசணும். பிளைண்டாக எல்லாரும் சொல்லுவாங்க 1 கோடி இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. என்னுடைய தேவை எவ்வளோன்னே கேட்க மாட்டாங்க. அதுக்குன்னு கால்குலேட்டர்ஸ் இருக்கு. என்னுடைய தேவை வந்து 60 லட்சம் போதுமா இருக்கும், இல்ல 1.5 கோடி இல்ல 2 கோடி எனக்கு இன்சூரன்ஸ் தேவையா இருக்கும். ஆனா நீ ஆசான் ஐடியாஸ் வெல்த்ல போய் கேட்டீங்கன்னா 1 crore டேக் 1 crore பிளாங்கெட் ஆன்சர். ஏன்னா அந்த 1 crore அவங்க அது ஒரு அன்அச்சீவபிள் டார்கெட் அவங்களுக்கு. வெதர் இட் இஸ் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ், எங்க அதனால தான் அந்த 1 crore இஸ் a magic word for getting revenue from content. clickbait. So clickbait, both ways. அது clickbait works on both sides. So இது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல என்ன ஒரு மிகப்பெரிய பாடம் என்னன்னா, crorepathiங்கிறது ட்ரீமே இல்லை. ஓகே, உடனே crorepathy ஆகிறது தான் ட்ரீம், நாளைக்கே நான் crorepathy ஆனுங்கிறது ட்ரீம். பட் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல 25 இயர்ஸ்ல 30 இயர்ஸ்ல எல்லாரும் crorepathy கட்டாயமா ஆகியே தீரணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா பணம் வீக்கத்தினால வேற, அதுதான் மெயின் கான்செப்ட் ஆஃப். அதனால தான் திருப்பி அந்த பணம் வீக்கத்திலேயே நம்ம we will come back. So that's what I want to say. Okay, next slide. ஸோ இது வந்து நான் யூஸ்வலாக என்னோட செமினார்ஸில் காட்டுறது இந்த மாதிரி ரஷ்யன் டால்ஸ். அந்த சென்டர் டால் வந்து இஸ் அவர் ஃபேமிலி, நம்மளுடைய லவ்ட் ஒன்ஸ் ஹூ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார். அது அந்த சென்டர் டாலை சுற்றி பல லேயர்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ், பல மோட்ஸ், கேசலில் சுற்றி மோட்ஸ் இருக்கிற மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி ஃபண்ட், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ், இது எல்லாத்தையும் கவசம் மாதிரி நம்ம போட்டால் தட் ஃபேமிலி இஸ் செக்யூர். This is the basic idea of financial planning. So retirement planning comes under long term goals. நம்ம டீடைல்டா லைஃப் இன்சூரன்ஸ், எமர்ஜென்சி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பேசியாச்சு. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இப்போ நம்ம ஷார்ட்டா பேசிட்டோம் இந்த எபிசோட்லயே. கரெக்ட். Now we will come to long term goals. So இப்போ ஐ திங்க்
ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன என்ன வேணும், கொஞ்சோண்டு பயத்தை வந்து நம்ம விதைச்சிட்டோம்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்க கேட்குறவங்க மனசில். ஸோ பயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கேட்டுட்ருக்கிற லிசனர்ஸ், பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். Pattu will answer it in a separate episode. Thank you. See you soon. Bye-bye.